ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். நம்மள நிறைய பேருக்கு பள்ளி வாசல்ல கொடுக்கக்கூடிய இந்த நோன்பு கஞ்சி ரொம்ப பிடிக்கும். நான் கூட எப்ப இந்த ரம்ஜான் டைம் வரும், பள்ளிவாசல்ல நோன்பு கஞ்சி எப்ப வாங்கி சாப்பிடலான்னு வெயிட் பண்ணி விரும்பி வாங்கி சாப்பிடுவேங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த பள்ளிவாசல் நோன்பு கஞ்சை சைவத்துல அசைவ சுவையை போலவே வீட்டுல ரொம்ப எளிமையா ப்ரெஷர் குக்கர்ல ரொம்ப குயிக்கா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதை செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்துல நான் 250 ml மெஷரிங் கப் எடுத்திருக்கேங்க. இந்த கப்புல 1/4 பங்கு அளவுக்கு பச்சரிசியை நிரப்பிக்கிறேன். பாக்கி மீதமா இருக்கிற 1/4 பங்கு அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துட்டு நிரப்பிக்கலாம். மொத்தத்துக்கு 1/4 கப்பு அரிசி, 1/4 கப்பு பாசி பருப்பு, இதுதாக கணக்கு. நீங்க பச்சரிசிக்கு பதிலா சீரக சம்பா அரிசி கூட சேர்த்து செய்யலாம். புழுங்கல் அரிசி சேர்த்து செய்யறதை கண்டிப்பா தவிர்த்துருங்க. இப்போ மொத்தத்துக்கு 1 கப் அளந்து எடுத்துட்டோம். அளந்த இந்த அரிசி பருப்பை நல்லா சுத்தமா தண்ணீர்ல வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இதுல உள்ள தண்ணீரையும் ஒட்ட வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த அரிசி பருப்பு மூழ்கிறதுக்கும் கொஞ்சம் அதிகமா தண்ணீர் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி 10 நிமிஷத்துக்கு இதை ஊற விட்டுறலாம். இது ஊறிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி 1 டீஸ்பூன் அளவு கணக்கில் வெந்தயம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதில் மறுபடியும் தண்ணீர் சேர்த்துட்டு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. ஊறின இந்த வெந்தயத்தை அப்படியே விரலால எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சாஃப்டா நசுங்கி வரணும். இது போல வெந்தயத்தை நல்லா ஊற வச்சுட்டு கஞ்சி செய்யும் போது வெந்தயம் சீக்கிரமாகவும் வெந்திரும். அதே சமயம் நம்ம செய்யக்கூடிய கஞ்சியோட மனமும் சுவையும் அதிகமாகவே இருக்கும். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா ஸ்டவ்ல பிரஷர் குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல 2 இருந்து 3 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கண்டிப்பா சேருங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும் போது தாங்க கஞ்சியோட வாசம் நல்லா கமகமன்னு இருக்கும். அடுத்ததா இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததா 2 இன்ச் சைஸ்ல சுருள் பட்டை, இதை நல்லா ஒன்னும் பாதியமா உடைச்சி பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 இருந்து 3 கிராம்பு, 2 இருந்து 3 ஏலக்காய் முழுசாவையும் சேர்த்துக்கலாம். இல்ல ஒன்னு பாதியமா தட்டிட்டு சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். கூடவே 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா மணமா தாளிச்சு விட்டுருங்க. அடுத்ததா இது கூட 150 கிராம் நறுக்கிய சின்ன வெங்காயம், கூடவே ஒரு பெரிய சைஸ் அளவுடைய பச்சை மிளகாய நறுக்கிட்டு சேர்த்திருக்கேன். நீங்க சின்ன வெங்காயத்துக்கு பதிலா 2 மீடியம் சைஸ் அளவுள்ள பெரிய வெங்காயத்தையும் நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதுல சேர்த்திருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இஞ்சி பூண்டு விழுத சேர்த்து பச்சை வாசனை போற அளவுக்கு மிதமான தீயில நல்லா கமகமனு மனம் வர அளவுக்கு இது போல வதக்கி எடுத்துக்கோங்க. இதுல ஒரு விஷயம் கவனிச்சு பாருங்க, தாளிக்கும் போது எண்ணெய் அப்படியே பொங்கி வருது பாருங்க. ஏன்னா நம்ம இதுல தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கோம், அதனாலதான் வதக்கும் போது எண்ணெய் பொங்கி வரும். இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளிய ரஃபாவே நறுக்கிட்டு சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு ஜஸ்ட் 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா ஒண்ணு சேர்ற மாதிரி கலந்து விட்டு வதக்கினா போதும். தக்காளி பழத்தை ரொம்ப அதிகமா சேர்க்காதீங்க. நிறைய சேர்த்துட்டீங்கன்னா கஞ்சி ரொம்ப புளிப்பு சுவையா மாறிடும். சோ நீங்க கரெக்டா 2 தக்காளி மட்டும் சேர்த்தா போதும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 1 முழு பூண்டை தோலை உரிச்சிட்டு பூண்டு பல்லா சேர்த்திருக்கேன். கூடவே ஒரு சின்ன சைஸ் அளவுடைய கேரட்டை நல்லா பொடுசா நறுக்கி சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா 1 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததா ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க வெந்தயத்தை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஊற வச்சு வச்சிருந்த அரிசி பருப்புல உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசி பருப்பை மட்டும் இதுல சேர்த்துட்டு மிதமான தீயில நம்ம இதுல சேர்த்திருக்கக்கூடிய சிறு பருப்போட வாசம் நல்ல கமகமன்னு வர அளவுக்கு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. நீங்க இந்த மாதிரி வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க நோன்பு கஞ்சி செய்யும் போது நோன்பு கஞ்சி ரொம்பவே வாசமா இருக்கும். இப்ப வறுத்தாச்சு. இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்க்க போறோம். நீங்க எந்த கப்பால அரிசி பருப்பை மெஷர் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த கப்பால 5 பங்கு அளவுக்கு இதுல தண்ணீர் சேர்த்துட்டு கூடவே இந்த நோன்பு கஞ்சிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, நான் இந்த நோன்பு கஞ்சில இதுவரைக்கும் புதினா கொத்தமல்லி ரெண்டுமே சேர்க்கல. இந்த 2 பொருளையும் எப்போ சேர்த்தா நல்ல சுவையா அதிகமான மனமா இருக்கும்னு இதுக்கப்புறம் சொல்றேன். இப்போ இந்த பொருள் எல்லாம் தாளிச்சு தண்ணீர் எல்லாம் சேர்த்துட்டு பிரஷர் குக்கரோட லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஹை ஃபிளேம்ல 2 விசில் வர அளவுக்கு வேக விடுங்க. இப்போ பிரஷர் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா லிட்டை ஓபன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சேர்த்திருக்கக்கூடிய அரிசி பருப்பு வெந்தயம் மித்த பொருட்கள் எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்துட்டு அப்படியே பாக்குறதுக்கு மழை மழைன்னு இருக்கும். இப்ப நல்ல சூடா இருக்கும் போதே ஒரு கரண்டியை வச்சு
நல்ல குழைவா மசிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி சூடா இருக்கும் போது மசிச்சாதான் மசிக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அப்பதான் நல்லா சாஃப்டாவும் அரிசி பருப்பு எல்லாம் மசிஞ்சு வரும். இப்ப பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா மசிஞ்சு வந்துருச்சுன்னு. இப்போ அடுத்ததா இது கூட எந்த அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணா நல்ல ஒரு தடதடன்னு கஞ்சி பதத்துக்கு வருமோ அந்த அளவுக்கு தண்ணீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இவ்வளோதான் தண்ணீர் சேர்க்கணும் அப்படின்லாம் அக்யூரேட்டா சொல்ல மாட்டேங்க. ஏன்னா நீங்க சேர்க்கக்கூடிய அரிசி பருப்பு பதத்தை பொறுத்து தான் தண்ணீரோட அளவை கூட குறைச்சல்னு சேர்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு தடதடன்னு கஞ்சியான ஒரு பதத்துக்கு வரணும்னா எந்த அளவுக்கு தண்ணீர் சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இந்த சமயம் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள், ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள், கூடவே 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவிய தேங்காய் துருவலை அப்படியே டைரக்டா எடுத்து டக்குன்னு சேர்க்காம இது போல தேங்காய் துருவலை தேங்காய் பால் வர்ற அளவுக்கு நல்லா கைகளால் கசக்கிட்டு இதில் சேருங்க. நோம்பு கஞ்சிக்கு தேங்காய் பால் சேர்த்தும் செய்வாங்க, அப்படியும் செய்யலாம். நீங்க இப்படி தேங்காய் துருவலா சேர்க்கும் போது இந்த தேங்காய் துருவெல்லாம் கஞ்சி குடிக்கும் போது வாயில கடிப்படும் பாத்தீங்களா, அப்போ ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நம்ம தேங்காய் பால் வர அளவுக்கு தேங்காய் துருவலை கசக்கிட்டு சேர்க்கறதுனால இந்த தேங்காய் பால் வாசனையும் இதுல கண்டிப்பா இருக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபுல் ஃப்ளேம்ல இந்த நோம்பு கஞ்சி அப்படியே லைட்டா அந்த கொதிக்கும் பாருங்க, அந்த கொதிக்கிற ஸ்டேஜ் வர்ற அளவுக்கு மட்டும் கலந்து விட்டா போதும். ரொம்ப தளதளன்னு கொதிக்க விடக்கூடாது. இப்ப பாருங்க நல்லா அப்படியே கொதிக்கிற ஸ்டேஜ் வரப்போகுது. இப்ப கம்ப்ளீட்டா கேஸ் ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஓ ஃபைனலா ரெடி ஆயிடுச்சு. கம கமனு வாசனை மூக்கை துளைக்க பள்ளிவாசல் நோம்பு கஞ்சி. இந்த நோம்பு கஞ்சியை மாலை நேரத்துல நல்லா சுட சுட கூட சைட் டிஷ்ஷாக ஒரு வடையை வச்சு தொட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு ஒரு பிரமாதமான டேஸ்ட்ல இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி உங்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே நம்ம பள்ளி வாசல்ல வாங்கி சாப்பிடக்கூடிய நோம்பு கஞ்சி டேஸ்ட் மாதிரியே இருக்கும். அப்புறம் என்ன மாதிரி யாருக்கெல்லாம் இந்த நோம்பு கஞ்சி பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.